வெல்கம் டு ஆர்ஜே ரூபன் vlogs. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அண்ணா எங்க போறோம்? இப்ப நாங்க டீ குடிக்க போறோம். ஆனா எங்களோட ஒருத்தன் வாரேன்னு சொன்னா அவனை காண இல்ல, அதுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கிறோம். வந்தான்னா போலாம். வாரேன்னு சொன்ன நாய காண இல்ல. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஆரையோ பாத்துக்கொண்டு தான் நின்று இருக்கேன். ஆரை பாத்துருக்கான்னு தெரியல. பாவம். இந்த வாரம் இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூட வருது இதுல இருந்ததுல. என்னைக்கு பொம்பளை சவாத்துல அடி வாங்க போறேன்னு தெரியல. சரி போமா. சரி வாங்க ஆரம்பிப்போம். ஹாய் மக்களே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி வீடியோஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பொண்ணான கரங்களால அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு காமெடி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த பிள்ளைல கொடுத்து என்ன வாட்ச் சொல்ல மாட்டேங்க. வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்க என்னது? டெய்லி இந்த கடைக்கு வரப்போம் தானே, ஏதாவது உண்டோ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வாங்க. எனக்கு சிக்கன் ரோல் ஒன்று, ப்ரௌனி அண்ட் ஐஸ்கிரீம். ப்ரௌனி இது கேக் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க. சூப் வேணுமா? எனக்கு சூப். ஓகே சிக்கனா? ஓகே எனக்கு அதிலே உண்டு. சொல்லுங்க. எனக்கு டீ ஒன்று. டீ என்ன ரோல்? சிக்கன் ரோலா? சிக்கன் ரோல். ஓகே மணி ஆர்டர் சொல்லுங்க. மணிங்க அக்கா என்ன மணிங்க ஆர்டர்? சிக்கன் ரோல் எத்தனை? சிக்கன் ரோல் 6. சிக்கன் ரோல் 6 சிங்கிள். அது கத்தாக்கத்தை மாற்றியா கப்பு தாங்க முடியல, கக்கூசு பைப்பு நினைக்கிறேன். இருந்தாலும் கப்ப தாங்கிக்கிட்டு மேல இருக்க அந்த உயிரை காப்பாத்தாகணும். அதான் நம்ம கடமை. चिकन रोल 6 එකක් දෙන්න. අනිත් එක ටී මොනවද තියෙන්නේ? hot dog එකක් දෙන්න. එකක්. normal එකක්. chicken roll 6යි. මේ ginger milk tea 3ක්. ඔව්. හරි. ஓகே எல்லாம் ஆர்டர் பண்ணி அதில் பேலன்ஸில் பார்த்துருவோம் பாருங்க. ஏய் இவனை ஆர்டர் பண்ண சொன்னா அங்கே வந்து அவட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். குரு 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 நாங்க பார்த்தோம். ஆஹா, என்ன ஆர்டர் பண்ணீங்க? என்ன மாதிரி? மில்க் டீ. ஓகே ஜிஞ்சர் மில்க் டீயும் ஹாட் டாக் ஒன்று. ஓகே மற்றது நீ தான் கேட்ட அந்த என்ன சிக்கன் ரோல் 6. ஓகே ஓகே சிக்கன் ரோல் 6 எனக்கே காணாது. பாப்பா எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? 6 கிரிஞ்சுங்க கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவாலே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே நட்பு உயிர் பிள்ளைங்க வந்து நட்புன்னா உயிரையே கொடுப்பாங்க. அண்ணா நான் வடிவாக இருக்கேன். அப்படி 1000 வேலைகள் 64 67 ஆகுதுல்ல நீ. நான் அழகு அழகண்ணே. ஆனால் நீ சொல்லிட மாட்டேன். நான் உனக்கு நான் வடிவன்றது அடே அதை உண்மையை சொல்லும்போது எனக்கு வந்து வாய் வந்து தடக்கிறது. அது ஏன்னு தெரியல. தடக்குன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் வச்சு முடிஞ்ச கைவாங்க. அதுக்கு வர இல்லை. அது அதோட பாட்டில் போயிட்டு இருக்கு. அது இங்கே வந்தால் இது இங்கே என்ன இருக்குது என்ன. ஆனால் அங்கேயும் போய் செமையாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுனா மாற்றல் இடம். அதில் வந்து இந்த சைட்டில் ரோட் வியூ எல்லாம் நல்லா இருக்கும். வடிவம் ஃபோட்டோ எடுக்கும். அப்போ நீங்கள் ஒன்றுமே இடங்களுக்கு போனதே இல்லை போல. இப்போ நீங்கள் ஒரு இடத்த சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துக்கு போனால் இப்படி நல்லா இருக்கும்னா ஒரு இடம் சொல்லுங்க. என்ன இடத்த சொல்லு. இதான் சொல்லலாம். சொல்ல பேர் தெரியாது. பேர் தெரியாமல் ஒரு இடம் இருக்குமாடா? எனக்கு தெரியாது. ஏன் மனிதன் இந்த மாதிரி போட்டுக்கு இருட்டுக்குள்ள கொஞ்சம் நான் காய்ச்சல் இருக்கிற எனக்கு தொண்டை. எனக்கே காய்ச்சல்.
அது நேற்று முந்தின நாள் பார்ட்டியில் இருந்து 2 டேஸாக ஃபீவரில் இருக்குது. நாங்களும் 3 டேஸாக பார்ட்டி தான் போவோம். நீங்கள் நான் வந்து சாப்பிட்டேன். நான் குளிர்பானங்கள் அதிகமாக குடித்து விட்டதால் இது தனிமை வந்து நானும் அதே நீங்கள் வந்து குளிர்பானம் குடிக்க இல்லை. நீங்கள் வந்து குடித்த பானங்கள் வந்து வேறு. கபிலா தான் மிஸ்டர் கபிலா. என்னதுக்கு நீ வந்த இவனோட கண்டுபிடிக்கையா? என்ன பிரச்சனை? ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வரல. நேத்து நீயே இவனை விட்டுட்டு போனேன். நேத்து நீ எங்க விட்டுட்டு போனியா? நீ உன் ஆளை பார்க்க போனேன். அப்ப எங்களை விட்டுட்டு தானே போனேன். அப்படி கூட்டிட்டு போயிருக்கோம். எல்லாம் போடுவோம். உனக்கு தெரியாது பாத்தியா? நீ அவன ஒரு மனுஷனை கணக்கெடுக்காம இருந்திருக்கிற. நட்பை மதிக்காம இருந்திருக்கீடா. நட்பை மதிக்காம விட்டுட்ட. நட்பை நீ துச்சி துடைச்சு தூரமா எரிஞ்சிருக்குற. அப்படி அவனு சொல்லி இருக்கணும். டே நான் நாளை பார்க்க போறேன். பாத்தியா அவன் எப்படி வேதனைப்பட்டிருப்பான்னு யோசிச்சுப்பா. எல்லாத்தையும் சொல்லலுமா தெரிய தேவைய அவசியம் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியும்? நான் அங்க போய் பாத்துட்டு வரேன். எங்க போய் பாக்குறேன்? அவன் அதோட பண்ண அவ கொண்டு வந்துருவாங்க. வாழ்க்கையில கல்யாணம் வந்து ஒரு சின்ன விஷயம். அதை வந்து நீங்க பெருசா போட்டுதான் நினைக்க கூடாது. இது வந்து ஒரு கல்யாணத்துல அதுக்கு பிறகு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு தெரியுமா? எங்களுக்கு அமைஞ்ச மாதிரியே நண்பன் பாருங்க சோகமா இருக்கிறான். என்னன்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதுலயே பாருங்க நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஆளுக்கு அவருக்கு சண்டை. அதான் எனக்கே சொல்லாம இப்படியும் இப்ப எல்லாருலயும் ஒருத்தர் இருப்பான். ஆள் இருக்கும் ஆனா சொல்ல மாட்டான். அப்படி ஒரு இருப்பான் கட்டாயம். அப்படியா? யோசிக்கிறேன் நிறைய யோசிக்கிறேன். என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு கல்யாணம்? அது உங்களுக்கு நீங்க என்னப்பா நீங்க கலவண்டா அப்பா போலீஸ் கணக்கிலோ கணக்கிலோ கொண்டு வருவீங்க. அழகு ஆண் கடைசியா நான் அழகு இது சொன்ன காண்டி மூக்கடைக்கு சொல்லி வேலை. ப்ரோ மில்கின்னு சொன்னீங்களா? என்ன மில்கி சொன்னீங்க? மில்கி வந்து யானைப்பால். இது யானை க்ராஸ் பண்ணுற இடம் தானே, அதனால உனக்கு யானைப்பாலில் மில்கி சொல்லுவது. யானைப்பால் குடிச்சு நீ மனுஷன் தாடி மீசை வச்சு இருக்கிற ஆக்கள் வந்து சோம்பேறின்னு சொல்லி ஜப்பான் தத்துவம் சொல்லுது. ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மீசை தாடியாக இருக்கிறவங்க சோம்பேறியான ஆக்கள். அதான் ஒரு ஜென் தத்துவம் சொல்லுது. ஓ ஏனண்டா இப்போ நீங்கள் உங்களை கேர் பண்ண இயலான்றவங்கன்னா தாடி மீசையோட அப்படியே தெரிவாங்க. நாங்கள் வந்து அப்படியா இல்லை. நாங்கள் சேவைப்படுத்தி க்ளீன் பண்ணி பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சொல்கிற எல்லாமே சரி, நீ சொல்கிற எல்லாமே சரி. சேவை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அதில் என்ன இருக்குது? அது இல்லாத பிரச்சனை இல்லை. நாங்கள் அது இருக்கு. அது ஒரு குடம் தானே எங்களுக்கு. என்ன குடம்? அது நாங்கள் இப்படி பிரச்சனை படாமல் எந்த நேரம் இப்படி சொரிஞ்சு கொண்டு அப்படி இருக்காமல் இருக்கிறோம் தானே. நான் போய் பார்த்துட்டு வரேன். அது குடம் தருவாங்க. ஒரு பொம்பளை பிரச்சனை கொண்டு வந்து வச்சுட்டு நாம பார்த்து பெரும்பாடாக இருக்கு. தருவாங்கடா, அவங்களே கொண்டு வந்து தருவாங்க. போய் வேடிக்கை பார்த்து நிற்க பைக்கில் போட்டு தூக்கிட்டு போகும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு கேமரா போட்டு வச்சிருக்காங்க. அந்த 2 எல்லா சைடும் கேமரா இருக்கு. உங்களுக்கு முன்னுக்கு ஒரு கேமரா இருக்க தெரியாம அங்கே இருக்கிற கேமரா. ஒரு சாமான் கலவு போகுதுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்தா வந்தாங்க, இவங்க தான் எடுத்து போயிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் 6 மணிக்கு பிறகு யானை வரும். அதில் அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஒரு யானை நிற்கிது. அதை சொல்ல 5:30 தம்பி ஒன்றா சாப்பிடுங்க ராஜா. காட்டிட்டு இவர படைப்பு இதுதான்.
எப்படி சாப்பிட்டுக்க டீ தருவாங்க தருவாங்க தருவாங்க. ஏன் சாப்பிட மாட்டீங்களா? உனக்கு அவனுக்கு வேணாமா? ஏன் என்னடா கன்றாவியா இருக்குன்றான். பொட்டோக்குன்னு என்ன சொல்லுவாப்போ? ஏதோ பானை சூடு வாட்டி தராங்க. பொட்டுன்னா என்ன? சூடு. டோக்குன்னா என்ன? நாய்க்குட்டி. நாய். பப்பின்னா தான் குட்டி. அப்ப இது சூடான நாய். நாய் இறைச்சி சாப்பிட்றான். இந்த மாதிரி இது நாய் இறைச்சி தான். தக்காளி சோறும் வடகறியும் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ கீழே விழுத்திட்டேன். என்னதான் காணல? என்ன இறைச்சியில் சண்டை பிடிக்கிறான்? இறைச்சியில் சண்டை பிடிக்கிறான். என்ன செமையா இருக்கு. சிக்கன் வந்து அடியில மறைஞ்சிருக்கு. பறந்து சிக்கன் இருக்காடா? ஜோஸ் தாங்க பாப்போம். ஜோசை கொடுங்க அவருக்கு. இங்க வேலையா இருக்கும். நண்பன் அதை எடுத்தாங்க நண்பன். யாராவது வீடியோ காசுகள் வேற லெவல். எவ்வளோ இது? 300 ரூபா. 400 400 பரவாயில்ல. 700 700 700 கொஞ்சம் நட்டம் தான். அவங்க ரிவ்யூ ஓப்பன் பண்ணி விட்டாங்க யாரும். 3 கிழமைக்கு ஓஃபில் போட்டிருக்கு. ஓப்பன் 3 கிழமைக்கு பிறகு தான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஓ இல்லை நம்பரில் நான் வாங்க மாட்டேன். தெரியும் நல்லபடியா சொன்னோன்னு பாடமாக்கிட்டு வந்து சொன்னோன்னு படம் வாங்கிட்டேன். அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாராவது நம்பர் சொன்னால் 3 பேர் சொன்னால் டக்குன்னு மனசில் நிற்கணும். அப்புறம் என்னது பள்ளிக்கூடம் பண்ணீங்க? ஆனால் 700 கொஞ்சம் கூட தாண்டா. இது சரியா 700 தான் நான் பார்த்தேன். என்ன இது சிக்கன் பார்த்துருக்கேன். ஐயோ என்ன சொல்லு 700 கொடுத்தா இப்போ இது இன்னொரு பெரிய சைஸ்னாலும் வேணும். கொஞ்சம் சின்ன நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸாக நல்லா இருக்கு. காசு இப்போ இதுக்கு நாங்கள் எடிட்டரை கூட்டியிருந்தோங்க. நம்மளோட வீடியோ எடிட்டரை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் அந்த இடத்துக்கு. அவன் வருவாங்க. அடுத்த வீடியோ கூட்டி டீ குடிக்கிறது வருவோம். இங்கே ஒருத்தன் ரோல்ஸோட தகவல் மல்லு கட்டி கொண்டு இருக்கான். என்ன இருக்கா? சிக்கன் இருக்கா? சிக்கன் இல்லை நடிபட்டேன் சுடுது. என்ன கோழிக்கறி அவனில்ல? நீ என்னடா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை? அடிபடுறீங்க கிடந்து எந்த நேரம் நாய் முனை மாதிரி இருக்கீங்க. என்ன பிரச்சனை? இல்லாட்டி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண் எடுத்துருவீங்க. அடுத்த வர சாப்பாடுல கை வச்சு பழகாதீங்க. ஏழைகள வயிற்றுல அடிக்காதீங்க. வரும் வரும் வரும். என்ன அடக்கமா பண்ற? தெரியாது. அடக்கம் பண்ற ரோல டிஷ்யூ போய் சேர்த்து சாப்பிட போறோம். டிஷ்யூ போய் சேர்த்து சாப்பிடுவோம். வேற லெவல்ல அதான் லைட்டா அடக்கம் ரோல் அடக்கம் பண்ணி டிஷ்யூ இந்த மாதிரி ஒரு 6 ஆளையும் சாப்பிடலாம். உன்னால மட்டும் தான் சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? இது எப்படி நீ சாப்பிட போறேன்னா? என்னது சாப்பிட ஒண்ணு சாப்பிட்டு கதை இல்ல சாப்பிட முத கதை. வாய்க்குல வச்சுட்டு கைக்காத. கொஞ்சம் வாயை கொஞ்சம் பெருசா திறந்து சாப்பிடு. என்ன கோவில் அமைதியா இருக்கீங்க? என்ன பிரச்சனை?
சோஸ் எல்லாம் தரையில உங்க இஷ்டத்துக்கெல்லாம் தரையில தம்பி. அடே கோலம் என்னடா வந்து சிரிச்சு கதைக்கிறது தானடா வந்து எப்படியா நீ உருண்டு இருக்க மனசு குழக்கமா இருக்கு இவருக்கு. என்ன அவங்களப்போ உள்ளுக்க விட்டு என்னன்னு சொல்லுது தெரியாது சிக்கலம் தெரியாதுன்றத எப்படி சொல்ல பிபி சுகர் இருக்கிற ஆள் தானே அதான் சுகர் தனியா தந்திருக்காங்க. ஓ சீனி போட்டு இல்லை இல்ல அதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க குடிச்சு பாரு. சாப்பிடலாம் கட் பண்ணிடணும். ஏன் கட் பண்ண சொல்லுறா? ஆமா வாயலாம் ஏ சீனி இல்லையா அதுதான் இங்க தந்திருக்கு. இப்போ பெரிய கதை காய்ச்சிங்க சுகர் இல்லை தனக்கு சுகர் இல்லை அப்படி போட தெரியல சொன்னேன் அதை போடணும். ஒரு மனுஷர் ஒரு சாப்பாடை ஓர்டர் பண்ணும்போது உனக்கு வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஓ எனக்கு வேணும், இல்லை வேணாம், ஓ ஓன்னு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லாம அப்படியே நடுநிலையா நின்றுட்டு ஒரு நாள் கொண்டாந்து கொண்டாங்க வந்து பாதியை வாங்கி அதுலயும் முக்கால்வாசி ஆர்டர் பண்ணி சரி இங்கிலீஷ் தெரியாது ப்ரோ. இவ்வளவு நேரம் போய் இந்த காட்டுற அரை மணி நேரம் பார்த்தேன் நின்று மெனு காட்டி 30 தடவை பிரட்டி பிரட்டி பார்த்துட்டு என்னடா என்னடா நியாயம் இது? தம்பி நீங்க வேலை செய்யறது இன்னொரு இடத்துல ஒருத்தன் என்ன செய்யலாம் என்னன்னு தெரியல. இந்த கொண்டா ரைட் அவருக்கு அவர் 6.5 கோல் வந்துட்டு சரி அவர் அரை மணி நேரத்துக்கு அவரை பிடிக்கலாது. என்னதான் கதைப்பானுங்கன்னு தெரியாது. காய்க்கிறாங்க அது அன்புன்னு வருது உனக்கு எப்படி அம்முண்டு வருது கேட்டா கரண்ட் வெட்டுறேன்றான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு பைத்தியம் போனோட காய்க்குது இன்னொன்று பைத்தியம் சுகரோட தெரியும். ஒயிட் சுகர் பிகரோடையானா தெரியுறேன் சுகரோட தானே தெரியுறேன். எப்படி சொன்னானு பிகரோட தெரியல சுகரோட தெரிகிறாரா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல. சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இதுல எத்தனை கிராம் சுகர் இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 3 கிராம். இதுல போடல இதுல போட இல்லை சரியா? இப்போ இந்த பக்கெட் வந்து ஒரு 3 கிராம் இல்லை 5 கிராம் சுகர் இருக்கும். 1 கிலோ சீனி வந்து நார்மலா நீங்க வாங்கலாம் எவ்வளோ 280 ரூபாயா? 280 ரூபாய்க்கு 1 கிலோ சீனி போகுது. ஆனா இந்த சுகர் பாக்கெட் எவ்வளவு வச்சிருப்பாங்க? 20 ரூபா விற்பாங்க. 20 ரூபா 5 கிராம் 20 ரூபாய்க்கு விற்றா இப்போ எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே தான் ஃப்ளைட்லையும் ஹோட்டல்ஸ்லையும் செய்யற அதே ட்ரிக்ஸ் தான் இது. 5 கிராம் சுகர் என்ன? ஓ இல்லை ஒன்றுலாம் இருக்கு. ஓ நீ காய்கறெல்லாம் இங்கே ரிசீவ் ஆகும். மைக்கோ பட்டவங்க தான் காய்ச்சிருக்கு இவ்வளோ நேரம் நின்று. இப்போதான் 3 போட்டேன். அட யாராவது 3 சுகர் பாக்கெட்டை கொட்டுவாங்களாடா? மறுபடியும் சொல்றேன் ஏன்னா சுகர் இல்லையா? இதுக்கு உனக்கு வீட்டுல இருந்து வரும்போது 2 கிலோ சீனி அள்ளி கொண்டு வருவாங்க. அதான் இந்த ஒரு நாளைக்கு வந்து 5 வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 5 வச்சிருக்காங்க. என்னடா ஒரு ஆளுக்கு 5 வரும்? அப்படி இல்லையா? அப்ப என்ன நீ தான்டா 6 சுகர் பாக்கெட்ல 3 சுகர் பாக்கெட்டை கொட்டிருக்க. கடவுளே அப்ப இது எனக்கு தரலையா புள்ளா? அப்புறம் உனக்கு இல்லடா. நினைச்சேன் அப்படி இல்லை தம்பி ஒரு ஆளுக்கு 2 பாக்கெட் சுகர். நானுமே இப்படி ஒரு கப் ஒன்னாங்க வந்து வச்சிருக்கா போல. அங்க டீ கப் தான் வச்சு கிடக்கு.
அதை டீக்க வச்சது பிரச்சனை இல்ல. சுகர் இல்லாம குடிக்கணும். இப்பதானே சொன்னீங்க சுகர். எனக்கு சுகர் இல்லை, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. காணும் உங்களுக்கு. அதுக்குன்னு நான் சும்மா சர்க்கரை இல்லாம இதை குடிக்கிறதா? சுகர் பேஷண்ட் அங்கே போயிருக்கிறாரு போன் காய்க்க கொண்டு காதலிச்சவருடைய கல்யாணம் பூசா கட்டினவனோடையும் போகக்கூடாது. ஏன்னா என்ன கதைப்பான்னு தெரியாது. கதைக்கிறான் வரும்போதும் கேட்கிறான் போகும்போதும் கேட்கிறான். ஆனா நீ ஒன்று கவனிச்ச கோவில இதுல இருந்து கதைப்பான். ஆனா என்ன கதைக்கிறான் நமக்கு கேட்காது, ஆனா அங்க கேட்கும். அது காதல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. காதல் காதல் எல்லாம் இல்ல இதுல. இந்த நாய் கதைக்குது, ஆனா என்னன்னு எனக்கு விளங்கல. பக்கத்துல இருந்தேன்னா எனக்கு கேட்கல, ஆனா அங்க காய்ச்சி கொண்டேதான் இருக்கிறான். அங்க இருந்தும் கதை வருது, அதுக்கும் பதில் சொல்றான். காதல் எந்த கருமா போகுது என்னதுக்கு இது இப்படி போகுதுன்னு தெரியல. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னங்க உங்களோட ரோல்? உண்ட சுகர் ஆவம் போட்டு குடிச்சிட்டான். சுகர் இல்ல, சுகர் பேஷண்ட் அது டீசென்டான ஆளாடா நீ. டீசெண்டா போ, கத்தாத கத்தாத, அண்ணன் கத்துறா. டேய் இந்தடா, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. எப்படி ஒரு கதை சொன்னா பத்தி என்ன டீசென்டான ஆளுண்டு? சுகர் தாங்க ப்ரோ. உங்களுக்கு தான் சுகர் ஏற்கனவே உடம்புல 300 இருக்கு. டீசெண்டா சுகர் கொடுத்துருக்கு அவருக்கு. அது பேப்பர்ரா வாயில கடிக்கல, கேமரா இல்ல. என்ன இது பைக் பண்றதுக்கே அவங்களுக்கு முடியும் போல. அதுதான் சொல்லி கொடுத்தேன் இந்த பிசினஸ் எப்படி நடக்குது. சொல்லுங்க எப்படி இருக்கு? ஒருத்தன் என்னண்டா சோஸுக்கு சண்டை பிடிக்கிறான், ஒருத்தன் சுகருக்கு சண்டை பிடிக்கிறான். உனக்கெல்லாம் வச்சுக்கொண்டு ரெண்டு சுகர் தான் தருவீங்க நம்ம. அதோட கூட தான் அது கூட தரையிடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க சுகர் உங்களுக்கு கூட தானே. சுகரை பெக் பண்ணாம இப்படி தராம ஒரு பொட்டில் வச்சா என்ன செய்வேன்? இந்த பாட்டுக்கு அள்ளி அள்ளி போட்டு ஃபுல்லா முடிச்சிருவீங்க. இந்த ஒரு கப் சுகரை நீ தனியா குடிப்ப. அதனாலதான் உனக்கு இப்படி 2 பெக் தந்தது. அதுக்கு ஊத்தி கிளம்பு. அதான் இல்ல இந்த ஒரு பத்து சோசை முடிச்சிருக்கான். முடிச்சு ஃபுல்லா அரைவாசிக்கு மேல முடிச்சிட்டான். அதுலயும் நீ காவாசிக்கு மேல கூட தெரியல தானே. ரோலுக்கு சோசா இல்ல சோசுக்கு ரோலான்னு தெரிஞ்சிடும். எல்லா கேங்களையும் ஒருத்தன் இருக்கிறான் சோசை மட்டும் சாப்பிட்றதுக்கு. என்ன எப்படி இருக்கு? அப்ப இந்த பிளேஸை சஜஸ்ட் பண்ண தங்கி சொல்றீங்களா? இலங்கையில் இருக்கிற ஆட்கள் எப்பயுமே 2 மொழி தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லா. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க சரியா கதைக்கிறீங்களோ பிள்ளையா கதைக்கிறீங்களோ எல்லாம் இல்லை. நீங்க சிங்கள மொழியை கதைக்க ட்ரை பண்றீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இப்ப சிங்களாக்கள் வந்து திக்கி திக்கி நம்ம தமிழ் கதைப்பாங்க. அவங்க என்ன கதைக்க வராங்கன்றதை நாங்க டக்குன்னு விளங்கிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று செய்வோம். ஏன்னா நமக்கு அவங்கள விருப்பமாயிரும். சிங்களத்தை தமிழை கஷ்டப்பட்டு கதைக்கிறவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது அந்த மொழிக்கு நாங்க கொடுக்குற ஒரு விஷயம். என்ன சொல்றது, இது பொம்பளை பேசல இவனை எப்பயாவது கொண்டு எங்களால இவனை பொம்பளை பேசல எங்களால வைக்கலண்டா உள்ளுக்கு. எங்க வீடியோ எடுக்கப்பட 3 பேரை காணையிலன்னு கேட்டா பொம்பளை கேஸ்ல எங்க ஒருத்தனோட போய் குஞ்சாங்கெல்லாம் உள்ள இருக்கும். அதையும் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறோம். ஏன்னா எங்களுக்கு மொழி அடையாளம்ன்ற மாதிரி அவங்களுக்கும் அது அவங்களோட அடையாளம். அது வேற ஒன்றும் பெருசா வித்தியாசம்லாம் இல்லை. எங்கட மொழியில வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனா இதுல நிறைய பேர் வந்து தமிழ் சிங்கள மொழி அடிபடுறதுக்கு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இனத்துக்கு நாங்க சண்டை பிடிக்கிறோம். சொல்லுங்க, தண்ணி தாங்கன்னு கேட்டாலே தெரியும். தண்ணின்னு தெரியும். கண்ணு முழுக்க இங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பாக்கல, அதனால பரவாயில்ல மாத்திட்டு இருக்கான். நம்ம அதுக்குதான் கண்ணாடி அதான் இல்ல அது அவங்களோட அக்காட மகள். இல்ல சும்மா விசாரிச்சுட்டு வந்தோம். தெரியும், நாங்க வந்து ஐக்கியமாயிருவோம், மக்களா சேர்ந்துருவோம். அது இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லா மொழியும் இதமும் மதமும் எல்லாம் எனக்கு ஒன்றுதான்.
நான் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாமே உண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறான். தனி அவன் நான் வேற அவன் வேற எல்லாம் கிடையாது. எல்லாரும் இப்ப இந்த தண்ணியும் சாப்பாடும் எல்லாருக்கும் ஒன்றுதான். எப்படி நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டாம், வேண்டும் டும் டும் டாம் என்னமா டூம் என்னமா பட்டு தானே. இனி ஜிபி குறையா எடுக்கிறதா இல்லை வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு இதான் பார்க்கணும். பழகிக்கிட்டு இருக்கோம். 2 month டைம் 30 வீடியோஸ் தாண்டும் போது பெர்ஃபெக்டான வீடியோ டெலிவரி. அதுக்கிடையில இவனை பொம்பளை கேஸில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவனை ஒரு ஆன்டிக்காக கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டும் நடக்கும். மாலாட்டு சேர்ல இங்க வேலை பாக்குது. அனிதா மாடிச்சு 2 பேரும் கரெக்ட் பண்ண பாக்குறானு. எனக்கு அனிதா உனக்கு எனக்கு தெரியும். நான் ஆஞ்சநேயர் பக்தனா இருப்பேன், பிரச்சனை இல்லை. சரி, கட். தேங்க்யூ. எல்லாரும் வீடியோ பாருங்க, கட்டாயம் என்ன செய்ய ஃபாலோ பண்ணுங்க. பாய்.